ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த பங்குனி பௌர்ணமி, அதாவது குரோதி ஆண்டோட பங்குனி பௌர்ணமியோட சில விசேஷமான குறிப்புகள் அப்படி எடுத்துங்க. அதில் என்ன விசேஷமான குறிப்புகள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமியானது பிதர்களோட ஆசியை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு விசேஷமான பௌர்ணமி. ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஷண்ணாவதின்னு சொல்லக்கூடிய வருடத்தில் 96 நாட்கள் தர்ப்பணத்துக்குரிய நாட்கள், பிதர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் ஒன்றாக ரௌச்சிய மனு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு மனு தர்ப்பண நாளும் இந்த பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு. ஒன்று அது மட்டுமானா அது மட்டும் கிடையாது. இங்கே தான் கிரகங்களோட சில சூட்சுமங்களை நம்ம பார்க்கணும். என்னென்னா, இந்த ராகு கேது பகவானுக்குள்ள எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான தன்மையை வெளிப்படுத்தும். அது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களோட ஆசையை பெற்று தரும். ஏன்னா இந்த ராகு கேது 2 பேரும் பித்ருக்களுக்கு அதிபதிகள். ராகு பகவான் தந்தை வகைரா, கேது பகவான் தாய் வகைரா. இதில் பாருங்க, ராகு பகவானோட சூரியன் தந்தை வகைரா சேர்ந்த ஒரு கிரகாதிபதி சூரியன் அவரோட சேர்ந்துருக்கிறாரு. இங்கே கேது பகவான் பாட்டி வகை இல்லையா, தாய் வகையில் இருக்கிறவங்க, பாட்டி இவங்கெல்லாம் குறிப்பிடக்கூடியவங்க. இந்த கேது பகவான் அவரோட மாதிர்காரணமாக விளங்கக்கூடிய சந்திர பகவான், பெண் வீட்டாரை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் சேர்ந்திருக்காரு. இது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த மாதிரி ஒரு பௌர்ணமி அமைகிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி எவ்ரி இயர் வருமேப்பா அப்படி யோசிக்கலாம், கண்டிப்பாக வரும். பட் ஆனால் அந்த நாளில், அந்த பௌர்ணமியில் ஒரு தர்ப்பண நாள் வர்றது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தில், இந்த மாதிரி கிரக அமைப்பில் ஒரு தர்ப்பண நாள் வரும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏன் தர்ப்பணம், பித்ருகள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறீங்களா? நமக்கு அநேக விதமான தேவைகள் உண்டு இந்த வாழ்க்கையில். அதுலேயும் நிறைய நம்மளோட காரியங்கள் நிறைய பேருக்கு தடைப்பட்டுட்டே இருக்கும். இந்த கல்யாணம், வேலை, குழந்தை பாக்கியம், இப்படி பல விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும். இந்த தடையாகக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அதிமுக்கியமான ஒரு காரணம் பித்ருக்களோட ஆசி இன்மை அப்படின்றது தான் வாத்தியார் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். அப்போ பித்ருக்களோட ஆசி ஒரு குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த குடும்பம் எப்பொழுதுமே எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அமைதியாக ஆனந்தமாக வண்டி ஓட்டிடுவாங்க அவங்க. ஆனால் எல்லாமே இருந்து, பணம் புகழ் எல்லாமே இருந்தும் ஏதேனும் ஒரு மன வேதனையில் வாழக்கூடியவங்க யார் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பித்ருக்களோட ஆசி இல்லாதவங்க தான். ஸோ அப்போ பித்ருக்களோட ஆசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை அளவற்ற முறையில் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி பௌர்ணமி. ஏன்னா மாதிர்காரகனாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் கேது பகவானோட சேர்ந்துட்டார். அங்கே தந்தைக்கு காரகம் வகிக்கக்கூடிய சூரிய பகவான் ராகு பகவான் பாட்டன் வகைற காரகத்துக்குரியவரோடு சேர்ந்துட்டார். 2 பித்ருக்கள்காரங்களோட இந்த மாதுர் வகை, தந்தை வகை 2 பேருமே சேர்ந்துருக்கிறது ஒரு விஷயம். ப்ளஸ் அதில் ஒரு தர்ப்பண நாள் அதோட நிற்கலை. கூடுதலாக ஒரு சில விசேஷமான விஷயங்களும் உண்டு. அதாவது சனிக்கிழமையாக இருக்குது. இந்த சனிக்கிழமை பொதுவாகவே தர்ப்பணம் பண்ணுறதுனால இந்த குழந்தைங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதுலேயும் கூடுதலாக ஒரு தகவலும் ஒன்று உண்டு. அது என்ன கூடுதல் பார்த்தாச்சு, இந்த சதாசிவ நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அண்டு சந்திர பகவானோட நட்சத்திரம், தென் உத்திராடம், உத்திரம் அண்டு ரேவதி, இந்த மொத்தம் ஒரு 9 நட்சத்திரங்கள் உண்டு. இதெல்லாம் சதாசிவ நட்சத்திரங்கள். இந்த சதாசிவ நட்சத்திரங்களில் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு பிரீத்தி பண்ணுறதுக்கு, அதாவது குலதெய்வ பிரீத்தி அண்டு பிதர்களை பிரீத்தி பண்ணுறது, இல்லை இஷ்ட தெய்வத்தை பிரீத்தி பண்ணுறது, இப்படி ஏதேனும் ஒரு பூஜைகளை மேற்கொண்டோம் அந்த நட்சத்திரத்தில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உடனடியாக பலன்கள் உண்டு. அதன்படி பார்த்தாலும் நாளைக்கு சந்திரனோட நட்சத்திரம், சனிக்கிழமை அஸ்தம் அது வேறு இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட முன்னோர்களோட ஆசி எளிமையாக பெற்றுக்கலாம். ஒன்று இந்த தர்ப்பண முறைகள் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த தர்ப்பணம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லையே அது நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்துங்க. கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கருப்பு மைய வச்சுட்டு நெத்தியில் விபூதி பட்டையோட, ஒரு விபூதி இட்டாலும் சரி, திருநாமம் இட்டாலும் சரி, ஒரு சிறு கருப்பு மைய வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமாக இருக்கும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த எல்லை கவுண்ட் பண்ணி, அந்த எல்லை கைகளால் ஸ்பரிசம் பண்ணி, பிடித்த 10 மாணிக்க வாசகரோட பிடித்த 10 ஒன்று இருக்கும், அதை சொல்கிறதுக்கு பாருங்க.
அப்படி இல்லைனாலும் பித்ரு சூக்தன்ட்டு ஒன்று உண்டு, அதையாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது சின்ன சின்னதாக தான் இருக்கும். சொல்லிவிட்டு அந்த எல்லை கொண்டு நாம் அந்த தர்ப்பணத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த தேங்காயை உடைச்சி அதன் முன்னாடி சாட்சியாக நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். இன்னொரு விசேஷமாக ஒன்று உண்டு. சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பித்ருக்களோட ஆசையோட குலதெய்வத்தோட ஆசையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு பூஜை என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மாவிளக்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். இப்படியெல்லாம் இந்த தர்ப்பணத்தை நாம் அமைச்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக நம்மளோட பல காரியங்கள் தடையாயிட்டே இருக்குன்னா அது ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்காவது மூவ் ஆகும். நிச்சயமாக அதுக்குரிய பித்தர்களோட ஆசியும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய நாள், அபூர்வமான நாள் தான் இந்த பௌர்ணமி. அதை எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்திக்குவோம். கூடுதலாக இந்த மாதிரி தர்ப்பணங்கள் எந்த பூஜைகள் பண்ணாலும் அதுக்குரிய ஓரளவுக்கான தான தர்மங்கள் முடிஞ்ச அளவுக்கு தங்களால் இயன்ற சக்திக்கு ஏற்ற அளவு நிச்சயமாக சிறிய அளவிலேனும் தான தர்மங்களை நிச்சயமாக பண்ணிருங்கோ. அப்போ தான் இந்த பூஜையோட பலன்கள் முழுமையாக நம்மளை அடையும். ஓம்.